மயக்கமா கலக்கமா இந்த பீனோ எல்லா வாத்தியார்களும் முன்னாடி படி வச்சிருக்க சீட்டை கிழிச்சு விடுற ராஸ்கோலு. என்ன சீட்டு கிழிக்க போறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே கிழிய போற பாரு. அது வேற ஒண்ணு இல்ல சார், நம்ம வாத்தியார்களுக்கு பாடத்துல டவுட் சந்தேகம் வந்துருச்சா, அத உங்ககிட்ட கேட்கணும்னு நிக்கிறாங்க. தமிழ் வாத்தியார நீங்க கேளுங்க. நட்பு அதிகாரத்தில் ஒரு திருக்குறள் பகிர்க. நட்பு. நண்பனே நண்பனே நண்பனே, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. எருமை மாடு சாணி, இதை தவிர நீ வேறு எதை கண்டாய்? பீனோ அதையா பேசுற? அடுத்த கேள்வி கேளுங்க. புதுமை பெண் பற்றி பாரதி கூறியது என்ன? பெண் பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை, என்னென்று நான் சொல்லலாகுமோ, ஏனென்று நான் சொல்லலாகுமோ. நீ மேய்த்த மாட்டை நான் மேய்க்கவில்லை, நான் படித்த படிப்பை நீ படிக்கவில்லை. என் அருகில் எருமை இருந்தால் மேய்த்திருப்பேன், என் அருகில் கம்பு இருந்தால் அடித்திருப்பேன். பீனோ நீ திசு மிஸ்ரே. எருமை பாட்டு உன் வேஷம் எல்லாம் கலைஞ்சு போச்சு. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களாங்க? இவன் தான் எருமை பாட்டி, நான் தான் ஹெட் மாஸ்டர். இல்ல இல்ல, இவனுக்கு வாத்தியார் வேலை கொடுக்கலன்னு பொய் சொல்றான். இன்னையில இருந்து உங்களுக்கு சம்பளம் 100 ரூபாய் கூட. உங்களுக்கு 100 ரூபாய் வேணுமா? பியூன் வேணுமா? 100 பிஏபிடி பிடிச்ச பீனோ, நீ இன்னையில இருந்து டிசி மிஸ். என்னென்ன கவலையோட உட்கார்ந்துருக்க? அது ஏன் கேக்குறம்மா, அந்த டூப்ளிகேட் ஹெட் மாஸ்டர் பையன் ஏன் ஹெட் மாஸ்டர் வேலையை திருநதும் இல்லாம பியூன் வேலையும் பறிச்சுட்டாமா. கிட்டவா ஒரு யோசனை சொல்றேன். தூக்க வியாதிக்கு அந்த மாதிரி நடி, தப்பு பண்ணவனா அடி தீத்துறேன். இந்திராணி கண்ணு அத்தராத்தில கொஞ்சிட்டு இருக்கீங்க. காரணம் இருக்கே, இனிமே நமக்கு பயமே இல்ல. அந்த ஒரிஜினல் சுப்பிரமணியம் இல்ல, அவன் சீட்டை கழிச்சு வீட்டு கழிச்சிட்டேன். இனிமே எப்பவும் நான் தான் ஹெட் மாஸ்டர். ஐயோ ஆள் மாறாட்டம் பண்ணி அடுத்த வேலையை அமுக்குனல்ல. ஆமா பொண்டாட்டி சொன்னா. 4வது படிச்ச நீ ஹெட் மாஸ்டர் வேலைக்கு ஆசைப்பட்டல. தப்பே பண்ணாத என்ன வேலையை விட்டு எடுத்தல்ல. அவர் அடிக்காதீங்க, தப்பு பண்ணது நான் தாங்க. 4ஆம் கிளாஸ் படிச்சவரை ஹெட் மாஸ்டர் ஆக சொன்னது நான் தாங்க. ஆள் மாறாட்டம் பண்ண சொன்னது நான் தாங்க. அவரை விட்டுடுங்க. ஒவ்வொரு பொண்டாட்டியும் புருஷனுக்கு நல்ல புத்தியத்தான் சொல்லணும், இல்ல இந்த மாதிரி தான் அடி கிடைக்கும். ஐயோ பழிச்சு போ. கரஸ்பாண்டையா கேளுங்க, வாத்தியார்களே கேளுங்க, வாத்தியார் பொண்டாட்டிகளே கேளுங்க. வாத்தியார்களுக்கு சம்பளம் 100 ரூபாய் கூட கொடுத்தேன். அதுக்காக நேத்து ராத்திரி வீடு புகுந்து என்னை நொங்கு நொங்கு நொங்கி அடிட்டு அடிச்சுட்டாங்க. இந்த நியாயத்தை கேளுங்க ஐயா. நான் உங்களை அடிச்சுனா எனக்கு அப்பப்போ தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குது, என்னமோ நிஜம்தான். அதுக்கு போய் நான் உங்களை அடிக்கலாமா? ஹெட் மாஸ்டர் சார், நான் உங்களை என்ன சொல்லி அடிச்சேன்? அதான்ப்பா, நான் 4ஆம் கிளாஸ் வரைக்கும் இல்ல. நீ ஏன் ஒழுங்கா ஹெட் மாஸ்டர் வேலை பாக்குறேன்னு அடிச்ச. நீ வந்ததுல இருந்து குழந்தைங்க எல்லாம் இங்கிலீஷ் பேசுன்னு அடிச்ச. தங்கச்சி அண்ணே, அந்த டேப் ரிகார்ட கொஞ்சம் தட்டி விடுமா, இவரு வண்ட வளர்த்த எல்லாரும் கேட்கட்டும். அவர் அடிக்காதீங்க, தப்பு பண்ணது நான் தாங்க. 4ஆம் கிளாஸ் படிச்சவரை ஹெட் மாஸ்டர் ஆக சொன்னது நான் தாங்க. ஆள் மாறாட்டம் பண்ண சொன்னது நான் தாங்க. ஒரிஜினல் சுப்பிரமணி, நாளையிலிருந்து நீங்க தான் ஹெட் மாஸ்டர். அப்படியா? இப்ப கேட்டுக்குங்கய்யா, உங்க பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடியே இன்னொரு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு நான் ஹெட் மாஸ்டர் ஆகல, என் பேரை மாத்திக்கிறேயா. ஆனமணியிலே நேத்து சொல்லி கொடுத்த பாடம் ஞாபகம் இருக்கா? மறந்திருப்பீங்க. இன்னைக்கு புதுசா நான் ஒரு பாடம் சொல்லி கொடுக்க போறேன். யாரது? காப்பி அடிக்கிறது தப்பு, கரெக்டா எழுதிருவீங்க. நான் சொல்றத அப்படியே எழுதிக்கங்க. அப்ப நான் பாடத்தை ஆரம்பிக்கட்டுமா? இப்ப புதுசா ஒண்ணு கத்து கொடுக்க போறோம்னு சொன்னல, அதுதான். ஆ இம் மா அம்மா. சொல்லுங்க. மே இல்ல, அம்மா. எல்லாம் சேர்ந்து படக்கூடாது. அம்மா. ஒவ்வொருத்தர சொல்லுங்க. சரி, அடுத்த வரா.
இது இது என்ன? இது இதுல ஒரு கொம்பு போட்டா என்ன? கொம்பு போட என்ன கொம்பு ஆத்துறீங்க? இது நல்லா இல்ல. என்ன சில மாணவமணி எல்லாம் காணா? அங்க யாரு பேடு பாக்குறது? மாருதி, தப்புப்பா தப்பு. நாகராஜா, அவனை கவனிச்சுக்க. யாரு டயர் திங்கிறது? இது ஸ்கூல், அதெல்லாம் வெளியே வச்சுக்கோங்க. என்ன டூப்ளிகேட்? என்ன இதெல்லாம்? ஏய், நீ 6 அறிவு மனுஷனுக்கு தான் சொல்லி கொடுக்குற. இந்த 5 அறிவை நான் 6 அறிவாக்க போறேன். அத கிண்ணிப்புக்குள்ள போட்டு உலகம் பூரா என் பேர் வர போகுது. இப்ப பாரு. மாருதி, அந்த புத்தகத்தை கூட. பைரவன், மிஸ்டர் மாருதி, மிஸ்டர் நாகராஜன், மிஸ் பஞ்சிகணி. டூப்ளிகேட். அதுங்களுக்கு 6 அறிவு ஆகுதோ இல்லையோ, உனக்கு 4 அறிவு ஆயிடும். நாகராஜா, மாருதி, உங்களை பத்தி கேவலமா பேசுறான், கொஞ்சம் கவனிங்க. அப்படிதான். இந்த பக்கம் வருவீங்க. வைத்தியமா பிடிச்சிருக்கு. எனக்கு மானமே போகுது. முதல்ல உங்களை கொண்டு போய் மாட்டாசுக்குள்ள காப்பாத்துங்க. ஆமா, என்ன வலி? இல்ல நெஞ்சு வலிங்க. நெஞ்சு வலி தானே? யார்கிட்ட வந்திருக்க? யார்கிட்ட வந்திருக்கேன்னு? யமகண்ட வைத்தியர் ஏகாம்பரத்துக்கிட்ட வந்திருக்கிற. எந்த நோய் இருந்தாலும் நொடியில பறந்துருப்பாரு. அது எப்படி வைத்தியரு? தொழில் ரகசியம்யா, சொல்லக்கூடாது. எதை நீ தெரிஞ்சவன் சொல்லிடுறேன். ஒருத்தனுக்கு கண் நோவுன்னா, அதாவது கண் வலின்னா, நான் என்ன செஞ்ச தெரியுமா? கண்ணையே நொண்டி வச்சுட்டேன். இப்ப வலி கிடையாது. ஒருத்தனுக்கு பல்வலின்னா, இருக்கிற பல்லையெல்லாம் தட்டி அடிச்சுட்டேன். இப்ப பல்வலியே கிடையாது. ஒருத்தனுக்கு கை வலின்னு, என்ன செஞ்ச தெரியுமா? கையே வச்சு இப்ப வலியே கிடையாது. ஆமா, உனக்கு என்ன வலின்னா? எனக்கு வலியே இல்லைங்க. நெஞ்சு வலின்னு சொல்ல, இதெல்லாம் சாதாரண விஷயம்டா. ஒண்ணு இல்ல, நெஞ்ச லேசா பொழந்து அதுக்குள்ள இருக்கிற இருதயத்தை எடுத்துட்டோன்னு வச்சுக்க, நெஞ்சு வலியும் இருக்காது. நீ இங்க வரமாட்ட, வலி இல்லாம போயிடுற. இது இது இன்னும் ஓடிட்டான். ஐயா, கொண்டு போய் வைங்க. இன்னும் மூடி போறமா? நம்ம பேரை காட்ட ஒண்ணு புடிச்சா? தூக்க வியாதி, ராத்திரில சொல்ல பண்றாரு, எல்லாரும் போட்டு அடிக்கிறாரு. அதுக்காக உண்டியல் குளிக்கிறோம். இத வச்சுக்கிட்டு அவர் எப்படியா தீர்த்துருங்க. இதெல்லாம் சாதாரண வியாதி தான். அதாவது மூளையில துருப்புட்டு மண்டை ஓட்ட உடைச்சு மூளைய வெளியே எடுத்து மண்ணெண்ணையில போட்டு ஒரு அலசி கழுவிட்டு அங்க வச்சு மூடிட்டா தீர்ந்து போகுது. சரி, நீங்க போங்க. சரிங்க, நான் தீர்க்கிறேன். நான் போற முதல் மூளை ஆபரேஷன். மருந்து பாட்டி, எனக்கு தூக்க வியாதியே கிடையாது. தப்பு பண்றவனையும் ஏமாத்துறவனையும் அடிக்கிறதுக்காகத்தான் எனக்கு தூக்க வியாதி வந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ நரசிம்ம அவதாரமே எடுத்துக்க தம்பி. உன்ன போல ஆளுங்க தான் இந்த நாட்டுக்கு தேவை. இப்படியே தப்பு பண்ணவங்க தூக்க வியாதின்னு சொல்லி அடிச்சுட்டே நானும் உனக்கு வைத்தியம் பார்க்கிறேன். தூக்க வியாதி, நீ புறப்படு. உட்கார். என்னப்பா? வயிற்று வலிங்க. நீ ஒண்ணு சொல்ல, எனக்கு தெரியும். இங்க வலிக்குமே, இங்க இங்க அங்கம்மா. அவங்களுக்கு கண்ணு குட்டி, செத்த குட்டி. ஏன் தம்பி, ஏன் அடிக்கிறேன்? நீதான தூக்க வியாதி வந்தா மாதிரி தப்பு பண்றவங்கள அடின்ன. நீ தப்பு பண்ணிட்டியா? எனக்கு பகல்லையே தூக்கம் வந்துருச்சு. இங்க பார்,
இனிமே எந்த பொம்பளைய கண்டாலும் 2 கையெடுத்து கும்பிடணும். இல்ல ராத்திரில வந்து 2 கண்ணையும் நோண்டி மண்ணெண்ணில ஊற போட்டுருவேன். தங்கச்சி, நீ வீட்டுக்கு புறப்படுமா? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். பாத்து போக கூடாது. என்னடா என்ன தெரியலையா? எருமை, நாய, பண்ணி வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? பரவாயில்ல, எடுத்த துண்டு துண்டா போட்டுருவேன். ஐயோ, போயிருவான்னு பார்த்தா நிக்கிறானே. ஐயோ, முறைக்கிறானே. ஐயோ, வர்றானே. அடிச்சு அடிச்சு விடுவானா? இப்பவே ஒண்ணுக்கு வருதே. வணக்கண்ணே, பாத்து போகண்ணே. என்ன சொன்ன? எருமை, கழுத, பண்ணி, நாயா? இது மேல ஏற்றிக்கூடாது பாருங்க. இப்ப எனக்கு அடிபட்டதை பத்தி கூட நான் கவலைப்படல. உங்களுக்கு அடிபட்ட கூடாதுன்னு நீங்க நல்லா இருக்கணும். மன்னிச்சுக்கண்ணே. அடிப்பான்னு பார்த்தா சலாம் அடிச்சுட்டு போறானே. இப்படின்னு தெரிஞ்ச கூட கொஞ்சம் திட்டிரு பண்ண. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.